வணக்கம், இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயசிம்மணிமாறன். இன்னைக்கு நம்ம சாமானியன் அரசியல் பார்வையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னடா இது எலி அம்மனமா ஓடுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த 2026 தேர்தலில் தாவேகா கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை வென்றெடுத்து அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காததால் நேரடியா அவங்க அதிமுக போய் ஆதரவு கேட்டு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்த நேரத்துல விஜய் அவர்கள் திடீர்னு தன்னோட ரூட்டை மாத்தி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஏண்டா திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, டெல்லி அவருக்கு கொடுத்த டாஸ்க் அது. டெல்லி கொடுத்த டாஸ்கை அவரு கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக தான் ரூட்டை மாத்தி திமுக கூட்டணி பக்கம் ஆதரவு கேட்டிருக்காரு. என்ன டாஸ்க்னு கேட்டீங்கன்னா, முதல்ல திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும். அதுதான் டாஸ்க் நம்பர் 1. அதை செய்வதற்காக அவர் நேரடியா திமுக கூட்டணி கிட்ட ஆதரவு கேட்டாரு. வேற வழி இல்லாம ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படி இப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவோட இவர்கள் அவர்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே பொறுமையா ஆதரவு மூலமா பேசி அவர்களை அப்படியே அமைச்சரவைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குன்னம் அப்படிங்கிற ஏரியால விசிக தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் அடிதடியில் இறங்கி அது ஒரு அடிதடியாகி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்தவங்க இன்னைக்கு எதிர் புதிருமா ஆயிட்டாங்க திமுக கூட்டணி. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னங்க நீங்க 6 மாசம் டைம் தரேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்போ எங்களை அவசரப்படுத்தலாம் எப்படி இவங்களை, நீங்க கொஞ்சம் 6 மாசம் பொறுத்துருங்க, நீங்க மட்டும் வந்தோன்னு செஞ்சுட்டீங்களா அப்படின்னு திமுகவை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஆல்ரெடி பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ திமுக கூட்டணியை சின்ன பின்னமா ஆக்குவது அவருக்கு டெல்லி கொடுத்த முதல் டாஸ்க். அந்த டாஸ்கை விஜய் அவர்கள் கிளியராக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பெரும்பான்மைக்கு தேவையானதுங்கிறது 118 தொகுதி தான். ஆனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் கிடைச்சிருச்சு. அதன் பிறகும் அவர்கள் அதிமுக ஒரு 25 பேரை உடைச்சு கூட்டு ஆதரவு பெற்றாங்க. 3/2 பங்குங்கிற கணக்குல அதிமுகவை உடைக்க முடியவில்லைங்கிறனால அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா, இப்போ அந்த அதிமுக எம்எல்ஏக்களை தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் டாஸ்க் திமுக கூட்டணியை உடைப்பது. இரண்டாவது டாஸ்க் அதிமுக கட்சியை உடைப்பது. ஆக டெல்லி தந்த 2 டாஸ்களை வெற்றிகரமாக முடித்து விட்டார் விஜய் அவர்கள். டாஸ்க முடிக்கிறதுல அண்ணன் கில்லி. அதனாலதான் இன்னைக்கு அண்ணன் போறாரு டெல்லி. இப்போ அண்ணன் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல், PMC திட்டம், மத மாற்று தடை சட்டம், அதாவது முன்னாள் திமுக கவர்மெண்ட் எதிர்த்த கையெழுத்திட மறுத்த 3 திட்டங்களை நிறைவேற்றுவதுதான் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படும் 3வது டாஸ்க். அண்ணன் டாஸ்கை கம்ப்ளீட் பண்றதுல கில்லி அப்படிங்கறதுனால டெல்லி நம்பி அவருக்கு இன்னும் டாஸ்களை கொடுத்து கொண்டே இருக்கும். நம் தமிழ்நாட்டுக்கு பாதகமான அத்தனை சட்டங்களும் நிறைவேற்றப்படும். ஓட்டு போட்ட மக்கள் மட்டுமல்லாமல் ஓட்டு போடாத மக்களும் சேர்ந்து அதற்கான கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்க போகிறார்கள் என்பதே உண்மை. அது மட்டுமல்லாமல் இந்த 5 வருடங்கள், அதாவது திருமாவளவன் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் இல்லையா, நீங்கள் 5 வருடங்கள் ஆட்சி செய்வீர்கள், நாங்கள் உத்தரவாதம் சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த 5 வருடங்கள்ல எதிரான திட்டங்களை கொண்டு வர போகிறார்கள் என்பது தெரியவில்லை. இன்னும் முக்கியமா மும்மொழி கொள்கை ஒன்று இருக்கு, அதையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அரசை பயன்படுத்தி பாஜக இந்த தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கான அனைத்து வழக்கைகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே பார்ப்போம், அண்ணன் டெல்லி போய்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி தன்னுடைய டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணுகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.